நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்பதை அப்போஸ்தலர் 19:2 பார்க்கின்றோம். இன்று அநேகர் விசுவாசிகளாகும் போதே பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டதாக தவறாக எண்ணிவிடுகின்றனர். இரட்சிப்பின் அனுபவம் வேறு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறும் அனுபவம் வேறு. இன்னும் சிலர் அப்போஸ்தலர் 19:2 பரிசுத்த ஆவி என்றால் என்ன என்றே தெரியாது என்று கூறுகின்றனர். இன்னும் சிலர் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தவறான உபதேசங்களிலால் நிறைந்திருக்கின்றனர். எப்படியாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை வாக்கு பண்ணியிருக்கின்றார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் 2:28 மூலம் அறிவித்திருக்கின்றார். உங்களுக்கு உன்னத பலன் தேவை. அப்பொழுதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். பிசாசின் வல்லமையை அழிக்க முடியும். பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும். கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்ய முடியும். ஒருவேளை இதுவரையிலும் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால், இந்த வீடியோவில் நீங்கள் இந்த அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை எளிய முறையில் அபிஷேகத்தின் 6 படிகள் என்கின்ற தலைப்பில் ஒவ்வொன்றாக விரிவாக பார்க்க போகின்றோம். இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவும் என்று நம்புகின்றேன். ஒருவேளை நமது சேனல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். அபிஷேகத்தின் முதல் படி மனம் திரும்புவது. இந்த பரிசுத்த ஆவியை பெறும் வழியை அப்போஸ்தலனாகிய பேதுரு அன்றைக்கு யூதர்களுக்கு விவரிப்பதை பார்க்க முடிகின்றது. நீங்கள் முதலில் மனம் திரும்புங்கள் என்று அவர் கூறுவதை அப்போஸ்தலர் 2:38 பார்க்கின்றோம். மனம் திரும்புவதுதான் முதல் படி. இந்த மனம் திரும்புதல் என்றால் உள்ளம் சுத்திகரிக்கப்படுதல், பாவம் இல்லாமல் கழுவப்படுதல் என்று அர்த்தம். யாருமே அழுக்கடைந்த ஒரு பாத்திரத்தில், சகதியும் சேரும் நிறைந்த ஒரு பாத்திரத்தில் தூய்மையான பாலை ஊத்தி வைக்க மாட்டார்கள் அல்லவா? வெண்மையான அந்த பாலை ஊற்றுவதற்கு முன்பாக அந்த பாத்திரத்தின் உள்புறத்தை நன்றாக கழுவி சுத்தப்படுத்துவதை பார்க்கின்றோம். இந்த பாத்திரத்தை கழுவ தண்ணீர் தேவை. அதே போல நம் உள்ளத்தை கழுவ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவை. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:7 பார்க்கின்றோம். நாம் மனம் திரும்பும் போதே இனி பாவம் செய்ய மாட்டேன் என்கின்ற உறுதியான தீர்மானத்திற்குள் வர வேண்டும். நமது உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நமது உள்ளத்தில்தான் அந்த ஆவியானவர் வந்து நிரந்தரமாக வாசம் செய்ய போகின்றார் அல்லவா? அந்த பரலோக தேற்றரவாளன் நம் உள்ளத்திற்கு வருவதற்கு முன்பாக அதை எவ்வளவு ஆயத்தத்தோடு நாம் பரிசுத்தம் செய்ய வேண்டும் என்பதை நாமே நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு விருந்தினர் உங்கள் வீட்டிற்கு வருகை தருகின்றார் என்றால் அதற்கு எவ்வளவு முன்னேற்பாடுகள் செய்து வீட்டை சுத்தப்படுத்தி வேண்டாத குப்பைகளை வீசி எறிந்து நமது வீட்டையே அலங்கரித்து வைப்போம் அல்லவா? அதேபடி கர்த்தராகி அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வர நமது உள்ளத்தை சுத்திகரிப்பது எவ்வளவு அவசியம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கின்ற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கின்றதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்று 1 கொரிந்தியர் 6:19 நமக்கு காண்பிக்கின்றது. ஆகவே இந்த வீடியோவை பார்க்கின்ற நீங்கள் உங்கள் சரீரத்தை, உங்கள் ஆத்துமாவை, உங்கள் மனதை, உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய பரிசுத்த ஆலயமாக ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வந்து உங்கள் உள்ளத்தை நிரப்பி உங்களில் தங்கியிருப்பார். அபிஷேகத்தின் 2வது படி ஞானஸ்நானம். அப்போஸ்தலர் 2:38 ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று வருகின்றது. கிறிஸ்து எனக்காக மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்பதை பகிரங்கமான சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படும் அனுபவத்தையும், பாவத்திற்கு அடக்கம் பண்ணப்படும் அனுபவத்தையும், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு கூட புதிய ஜீவனோடு எழுந்திருக்கின்ற அனுபவத்தையும் நாம் இந்த ஞானஸ்நானத்தின் மூலம் பெற்றுக்கொள்கின்றோம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று நமது வேதாகமம் கூறுவதை மார்க் 16:17 பார்க்கின்றோம். ஆகவே ஞானஸ்நான விஷயத்தில் எந்த மனுஷனும் உங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு வேத வாக்கியங்களுக்கு முதலாவதாக கீழ்ப்படிய முயற்சிக்க வேண்டும். இயேசு எப்போது அபிஷேகம் பண்ணப்பட்டார் தெரியுமா? அவர் ஞானஸ்நானத்தை பெற்று கரையேறி வந்தபோதுதான்.
இயேசு 30 வயதுள்ளவரான போது அவர் யோர்தான் கரைக்கு வந்து தன்னையே தாழ்த்தி யோவான் மூலம் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தன்னையே ஒப்பு கொடுக்கின்றார். அதை குறித்து இயேசு கூறும்போது, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கின்றது என்று கூறுகின்றார். நமது வேதம் கூறுகின்றது, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரை ஏறினவுடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகின்றதை கண்டார் என்று மத்தேயு 3:16 வசனத்தில் பார்க்கின்றோம். கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கும்போது ஒருவரும் நம்மை ஞானஸ்நானத்தை வைத்து குற்றப்படுத்தக்கூடாது. ஆகவே கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் தமக்கு கீழ்ப்படுகின்றவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி என்று அப்போஸ்தலர் 5:32 வாசிக்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுலின் அனுபவமும் இதே போலத்தான் இருந்தது. அவர் மனம் திரும்பினார், பார்வையடைந்தார், அடுத்ததாக ஞானஸ்நானத்தை பெற்றார், பின்பு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார் என்று அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனத்தில் பார்க்கின்றோம். அடுத்ததாக அபிஷேகத்தின் 3வது படி தாகமாக இருப்பது. பரிசுத்த ஆவியானவர் என்பவர் மிகவும் விலையேற பெற்றவர், விலை மதிக்க முடியாத பொக்கிஷமாக இருப்பவர். யார் யார் தாகத்தோடு வாஞ்சையோடு அவர்களை தேடுகின்றார்களோ அவர்களே இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். அவர்களே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கின்றனர். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று மத்தேயு 5:6 வசனம் நமக்கு கற்பிக்கின்றது. ஆகவே பரிசுத்த ஆவியின் மீது நமக்கு தாகம் இருக்க வேண்டும். தெய்வீக அபிஷேகத்தின் மேல் நாம் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேற்றரவாளனுக்காக நாம் தாகமாக இருக்க வேண்டும். கர்த்தர் வாக்குத்தத்தமாக சொல்கின்றார், தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று ஏசாயா 44:3 வசனத்தில் பார்க்கின்றோம். ஏசாயா 55:1 வசனத்தில், ஓ தாகமாக இருக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்ட போது என்னென்ன அரிய பெரிய காரியங்களை செய்தார்கள் என்பதை வேதாகமத்தில் வாசித்து பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு ஒரு தாகம் எழும்பும். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியனாக அபிஷேகிக்கப்படுதலின் மேன்மை, தீர்க்கதரிசியாக அபிஷேகிக்கப்படுதலின் சிறப்பு மற்றும் ராஜாவாக அபிஷேகிக்கப்படும் போது வருகின்ற ஆளுகை என்பது எத்தனை உன்னதமானது என்பதை வாசித்து பார்த்தால்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். தாவீது சொல்கின்றார், சங்கீதம் 42:1 வசனத்தில், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகின்றது என்று. ஆகவே இந்த வீடியோவை பார்க்கின்ற நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக எவ்வளவு வாஞ்சையாக காத்திருக்கின்றீர்களோ அதை விட அதிகமாக தேவன் உங்களை நிரப்ப அபிஷேகிக்க தாகமுள்ளவராக இருக்கின்றார். கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவராகவும் உங்கள் தாகத்திற்காக எதிர்நோக்கி கொண்டே இருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 4வதாக அபிஷேகத்திற்கான 4வது படி மனம் திறந்து கேட்பது. இந்த பரிசுத்த ஆவியானவர் பற்றியும் அபிஷேகத்தை குறித்த தாகத்தையும் வாஞ்சையையும் உங்கள் இருதயத்திற்குள்ளே அடக்கி கொண்டு நிறுத்திவிடக்கூடாது. மனம் திறந்து கர்த்தரிடம் கேட்க வேண்டும். வாயை திறந்து கேட்க வேண்டும். கேளுங்கள் தரப்படும் என்றும் கேட்கின்றவன் எவனும் பெற்றுக்கொள்கின்றான் என்று பைபிள் கூறுகின்றது. கர்த்தரிடம் கேட்பதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கின்றது. நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கின்றீர்கள் அல்லவா? இரட்சிப்பிலே அவருடைய பிள்ளைகளாக அப்பா பிதாவே என்று அவரை அழைக்க புத்திர சுவிகார ஆவியுள்ளவர்களாக நாம் இருக்கின்றோம். அவருடைய பிள்ளைகளானால் நாம் அவருடைய உடன் சுதந்திரருமாக இருக்கின்றோம். இயேசு சொன்னார், உங்களில் தகப்பனாக இருக்கின்ற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதில் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று லூக்கா 11:11 முதல் 13 வசனங்களில் பார்க்கின்றோம். 2 காரியங்களை இங்கு நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவி, மற்றொன்று வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவி. நீங்கள் தேவனுடைய பிள்ளைதானா என்பதை ஆராய்ந்து பார்த்து உறுதி செய்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை என்று உறுதியாக கேளுங்கள். ஏனென்றால்
ஒருபோதும் நாம் பிள்ளைகளாகாமல் அந்நியனாக இருந்து கொண்டு பாவத்தில் ஜீவித்து கொண்டு இந்த பரிசுத்த ஆவியை கேட்கக்கூடாது. நாம் பிள்ளைகளாக அவரிடம் உரிமையோடு கேட்க வேண்டும். சிலர் தாங்கள் கேட்டவுடன் இந்த பரிசுத்த ஆவி கிடைக்காவிட்டால் சோர்ந்து போய் விடுகின்றனர். சமீபத்தில் ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். ஒரு இரவு முழுவதும் ஒரு வாலிபன் பரிசுத்த ஆவிக்காக வருந்தி தேவனிடம் கேட்டு அன்று இரவே அவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதபடியினால் அவன் விஷத்தை கலக்கி குடித்து விட்டான். இது எவ்வளவு துக்கமான காரியம்! ஆனால் கர்த்தர் கிருபையாக அவனது உயிரை காத்துவிட்டார். எப்போதும் இப்படிப்பட்ட விஷ பரீட்சையை நாம் பார்க்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற ஆலோசனை என்ன? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று அப்போஸ்தலர் 1:5 லூக்கா 24:49 பார்க்கின்றோம். ஆகவே பொறுமையுடன் காத்திருங்கள். பரிசுத்த ஆவியின் நிரப்புதலுக்காக ஊக்கமாக ஜெபித்த பின்பு ஸ்தோத்திரத்துடன் அதை எதிர்பாருங்கள். அதற்காக காத்திருங்கள். 5வதாக அபிஷேகத்தின் 5வது படி விசுவாசமாக இருப்பது. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கும் மிக முக்கியமான ஒன்று விசுவாசம்தான். இயேசு யோவான் 7:38-39 கூறுகின்றார், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கின்றவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று கூறுகின்றார். விசுவாசிக்கின்றவர்கள் அடைய போகின்ற ஆவி என்று வருகின்றது. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு தனது யாக்கோபு புஸ்தகத்தில் 1:6-8 இப்படியாக எழுதுகின்றார், அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகின்றவன் காற்றினால் அடிபட்டு அலைகின்ற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கின்றான். இரு மனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கின்றான் என்று எழுதுகின்றார். நமது பைபிள் மிக தெளிவாக சொல்கின்றது. எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று. ஆகவே இந்த வீடியோவை பார்க்கின்ற நீங்கள் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்து கேட்க வேண்டும். கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள் என்பதுதான் சத்தியம். கடைசியாக அபிஷேகத்தின் 6வது படி நம்மை நாமே ஒப்பு கொடுப்பது. கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கும்படியாக உங்கள் அவயவங்களை, அதாவது உங்களையே கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுங்கள். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கர்த்தருக்கென்று படைத்து விடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் மனதார கர்த்தருக்கு நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் செய்யுங்கள். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கின்றவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று ரோமர் 6:13 கூறுகின்றது. நாம் பரிசுத்த ஆவியானவரின் முழு ஆளுகைக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். சுய நினைவாக நமது சுயத்தை கொண்டு நம்மை கட்டுப்படுத்தி கொண்டிருக்க கூடாது. தாகத்தோடு காத்திருந்து கண்ணீரோடு ஜெபித்து விசுவாசத்தோடு நம்மை நாமே ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்க வேண்டும். ஆவியானவர் நமது இருதயத்தை நிரப்புகின்றவர். இருதயத்தின் நிறைவினால் வாய் அந்நிய பாஷைகளை பேசும். வேத வாக்கியங்களாகிய இந்த சத்தியமாகிய இந்த பைபிளை தியானிக்க தியானிக்க உங்கள் உள்ளத்தில் அனல் மூழும். நடக்கும் போதும் உட்காரும் போதும் கர்த்தரை பாடி துதித்து கொண்டே இருங்கள். இந்த அபிஷேகத்தின் 6 படிகளை கடைபிடியுங்கள். அபிஷேகம் உங்கள் இருதயத்தில் பெருகட்டும். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கின்ற வரங்களை கேட்டு பெற்று அனல் மூட்டி எழும்புங்கள். நீங்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். பலத்த பராக்கிரமசாலியாக தேவ பலத்தோடு நீங்கள் எழும்ப வேண்டும். இயேசு யோவான் 16:12 சொல்கின்றார், என்னை விசுவாசிக்கின்றவன் நான் செய்கின்ற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று கூறியிருக்கின்றார் அல்லவா? அபிஷேகத்தை சீக்கிரம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு நிரம்பி வழிகின்ற பாத்திரமாக இருப்பீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த சப்போர்ட்டை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற தலைப்பில் பரிசுத்த ஆவியானவரை பற்றியும் அபிஷேகத்தை பற்றியும் ஆவிக்குரிய வரங்கள் பற்றியும் இன்னும் பல காரியங்களை போட்டிருக்கின்றேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகமம் தொடர்பான வரலாற்று பதிவுகளையும் தெரிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.